காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஒரு அறிவிப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்காக 16 நாள் வேலை திட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பு நோக்கில் முன்னெடுக்கப்படும் 16 நாட்கள் கொண்ட வேலை திட்டம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். பார்லிமென்ட்டில் நேற்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல், சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் பெண்களை இழிவுபடுத்துதல், அவதூறுகளை எழுப்புதல், அவமானமிக்க பேச்சுக்களுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்கள் கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்தோடு இந்த செயற்திட்டத்தின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடளிக்க 3 அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் போலீசில் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் 109 என்ற இலக்கம், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் 1938 என்ற இலக்கம், இலங்கை கணினி அவசர ஆபத்து அணியின் 101 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் என்ற விடயத்தினையும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். කාන්තාවන්ට විශේෂයෙන්ම කාන්තාවන්ට පමණක් නෙවෙයි මම මේ අද දවසේ අපි මේ ප්‍රකාශයට පත් කරාම අපේ മന്ത്രി සහෝදරවරු බොහෝ දෙනෙක් කියපු දෙයක් තමයි මේ කාන්තාවන්ට විතරක් නෙවෙයි අතරම මේ හිංසනයෙන් තොරව අපිට ජීවත් වෙන්න ඕනේ කියලා. අපි පිළිගන්නවා ඒක. අපි පොළු පාර්ලිමේන්තුවම පිළිගන්නවා ගැහැණු පිරිමි ભેදයක් නැහැ. අපි සියලු දෙනාටම පීඩාවෙන් තොරව සමානාත්මව ජීවත් වෙන්න ඕනේ කියලා. අපි ඒ වගේම மேலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய 2024ஆம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் 315 மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தார். முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் நேற்றைய தினம் சபையில் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் காணலாம். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் விசேட இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற விடயத்தையும் அவர் வெளிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.